ஹைக்கூ இலச்சினையை வெளியிட வேண்டும், கருவானில் ஒரு சிறு தீரல் எனும் நூலை வெளியிட வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே ஒத்துக்கொண்டேன். உடனே வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். உடனே வருகிறேன், ஆனால் அந்த நூலை இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கண்ணில் காட்டலை, உடனே அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னேன். உடனே அவர் அதை எனக்கு ஒரு கூரியரில் அனுப்பி விட்டுட்டார். நான் அப்புறம் அனுப்பி விட்டுட்டு எனக்கு ஒரு கால் பண்ணார். வந்துருச்சா நூலுன்னாரு. நான் படித்து முடிச்சிட்டேன்னு சொன்னேன். அவர் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அப்படின்னாரு. இது ஒரு இதுதான் இந்த நடந்த விஷயங்கள். இந்த பேசும்போது சொன்னார், ரசம் போன கண்ணாடி என்று சொன்னார். எங்கள் வீட்டிலும் இப்படி ஒரு ரசம் போன கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியிலே முகம் பார்ப்பதிலே எளியவர்கள் பெருமை கொள்வார்கள் என்று சொன்னார். அது உண்மைதான். எங்கள் வீட்டிற்கு தினமும் ஒரு சிட்டுக்குருவி வரும். எங்கள் வீட்டு உணவிற்காக அல்ல, எங்கள் வீட்டிற்கு முன்னால் நிலைக்கண்ணாடியின் முன்பு பறக்கும். பறந்து கொண்டே தன் முகம் பார்க்கும், திரும்ப சென்று விடும். திரும்ப மறுநாளும் வருது. ஒவ்வொரு நாளும் அந்த சிட்டுக்குருவி எங்கள் வீட்டுக்கு வரும், நிலைக்கண்ணாடியின் முன்பு பறக்கும், பின்பு சென்று விடும். இது நிகழ்ந்திருக்கிறது. எளியவர்கள் ரசம் போன நிலைக்கண்ணாடியில் முகம் பார்ப்பார்கள் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை.